ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு சர்க்கரையில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பண்ண போகிறோம். இப்போது சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், கம்மியான சூட்டில் வச்சு பண்ணலாம். சர்க்கரை நல்லா இலகி வருது. சர்க்கரை நல்லா இலகி கேரமலைஸ் ஆயாச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கீழே உடனே பிடிச்சிக்கும். ஆனால் நம்ம நல்லா கிண்டி விட விட அது கரைஞ்சிரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போது நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இது கூட நம்ம மீதமாக வச்சுருக்க 3/4 கப் அளவு பாலை சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம 1 கப் அளவு பாலுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கோம். இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவு சர்க்கரையே போதும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு சர்க்கரையில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு கரமலைஸ்க்கு எடுத்துருக்கோம். மீதி இருக்க சர்க்கரையை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் நம்ம இன்னொரு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கலாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயாச்சு. சுகர் சிரப் ரெடி ஆயாச்சு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருந்து ஆறட்டும். இப்போது நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தண்ணி சூடாக வைக்கலாம். அடுத்ததாக நம்ம கடாயில் எந்த பாத்திரம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. 5 நிமிஷம் ஆயாச்சு. தண்ணி நல்லாவே சூடாயாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை கடாயில் வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் வெந்தாச்சு. நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வெந்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னா ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்கள், சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெடி ஆயாச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.